ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி வாராகி அம்மனோட ஏப்ரல் மாதத்தின் பஞ்சமி திதி, வளர்பிறை திதியை நம்ம பார்க்க போகிறோங்க. நாள் வழிபாட்டு நேரம் எந்த மாதிரிலாம் வழிபடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. முக்கியமாக உங்கள் கூடவே வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்றத எப்படி நீங்கள் உணரலாம், எந்த உயிரினத்தின் மூலமாக நீங்கள் உணர முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். வாராகி அம்மன்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் வாராகி அம்மன் ரொம்ப பிடிக்கும். இக்கட்டான நேரத்தில் கூட என் கூட இருந்து என்னை கை கொடுத்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா ஓம் வாராகி தாயே என்று உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரப்போடைய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமிங்க. நம்மக்கிட்ட இருக்க செல்வம் எல்லாமே மேலோங்கி வளர்ந்துக்கிட்டே போவோங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்குற வரத்தை இரட்டிப்பாக கொடுக்குற வளர்பிறை பஞ்சமிங்க. எப்போதுமே தேய்பிறை என்றாலே நமக்கு எந்த விஷயம் வேணாம், நம்ம கடன் எல்லாம் தேஞ்சு போயிடணும், நம்மளோட உடல்நிலை சீக்கிரமாக சரியாகி போயிடணும், அப்படின்ட்டு காணாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் தேய்பிறை பஞ்சமியில் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வச்சுக்கோங்க. நம்ம வீடு வாங்கணும், நம்ம செல்வம் பெருகணும், ஒரு விஷயம் ரெட்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க, அந்த மாதிரி ஒரு வேண்டுதெல்லாம் வளர்பிறை பஞ்சமியில் வச்சுக்கோங்க. ஸோ வளர்பிறை பஞ்சமியில் நமக்கு வேண்டிய வரத்தெல்லாம் பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி உடையவள் தாங்க நம்ம வாராகி அம்மா. நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். திருமண தடை இருக்கலாம், வீட்டில் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேலை வாய்ப்பு அமையாமல் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. உங்களோட பிரச்சனைக்கு எல்லாத்தையும் வாராகி அம்மன் கிட்ட ஒப்படைங்க. உங்களுக்கான பலன் கை மேலே கிடைக்குங்க. வாராகி அம்மனோட பஞ்சமி நாட்களில் விரதம் இருந்து நீங்கள் வெற்றிலை தீபம் போடுங்க. ஒரு தட்டில் அரிசி பரப்பிட்டு அதன் மேலே தேங்காய் தீபம் 2 தேங்காயை உடைச்சி சிகப்பு திரியால், அதாவது திரியை குங்குமத்தால் கலந்து நீங்கள் சிகப்பு திரியால் விளக்கு ஏற்றலாங்க. இழுப்பு எண்ணெய் இருந்தால் விளக்கேற்றலாம், இல்லை உங்கள் வீட்டில் விளக்குக்கு ஏற்ற எண்ணெய் இருந்தாலும் போட்டு விளக்கு ஏற்றலாங்க. மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க, அது அதை விட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. இல்லைன்னா வெற்றிலை தீபம் 11 வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றலாங்க. ஸோ உங்களால் இதுதான் செய்யணும் அப்படின்னு வாராகி அம்மனுக்கு எந்த வித கட்டாயமுமே என்றைக்குமே இருந்ததில்லைங்க. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை செஞ்சு உண்மையான வழிபாட்டை வைக்கும்பொழுது வாராகி அம்மன் உங்களோட வழிபாட்டை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு பலனை கொடுப்பாங்கங்க. உங்களால் முடிஞ்சால் 5 வாரம் இருக்கலாம், இல்லை 7 வாரம் விரதம் இருந்து நீங்கள் உங்களோட தேங்காய் தீபம் வழிபாட்டையோ இல்லை வெற்றிலை தீபம் வழிபாட்டையோ ஆனால் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 5 வாரம் இல்லை 7 வாரம் அப்படின்ட்டு அந்த பஞ்சமி நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு உங்களோட முக்கியமான ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சு வழிபாடுங்க. அந்த 7 பஞ்சமி நாட்களில் நீங்கள் விளக்கேற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கோங்க. இது உண்மைங்க. நடுவில் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். நான் அதாவது என்னால் சாமி கும்பிட முடியாமல் போயிடுச்சு, ஒரு வாரம் விளக்கேற்ற முடியாமல் போயிடுச்சு, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுச்சு, அடுத்த வாரத்துலேருந்து எந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த வாரத்தை மட்டும். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இப்போ 4வது வாரம் நீங்கள் கும்பிட்றீங்க, 5வது வாரம் கும்பிட முடியலன்னா அதுக்கு அடுத்த வாரம் 5வது வாரமாகவே கணக்கெட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, எப்படி ஃபஸ்ட்லேருந்து எல்லா வாரமும் நம்ம திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க, அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. வாராகி அம்மன் நம்ம கூடவே தாங்க இருப்பாங்க. நம்ம ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது நம்ம கூடவே இருப்பாங்க. நிறைய பேருக்கு அதை உணருவாங்க, சில பேர் உணராமலும் இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு உயிரினம் போய்கிட்டே இருக்கும், பல்லின்ற ஒரு உயிரினம் போயிட்டே இருக்கும். நமக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அது நம்ம கூட வாராகி அம்மன் இருப்பதை நம்ம கண்டிப்பாக உணர்த்துற ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போது உதாரணமாக பல்லி நம்ம பக்கத்துலேயே இருக்கோங்க, நம்ம பாட்டு பக்கத்தில் உட்காந்து இருப்போம், நம்மளை பல்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு அது தெரிய கூட தெரியாதுங்க. ஆனால் திடீர்னு நம்ம பார்த்துட்டோம்னா பல்லி அப்படின்னு அலறிடுவோம். ஆனால் அந்த பல்லி ரொம்பவே சத்தம் போடாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் வாராகி அம்மன் மூலமாக வாராகி அம்மன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதா அந்த பல்லி உணர்த்தவங்க. வாராகி அம்மன் உங்கள் கூடவே ஒரு ரூபத்திலேயாவது ஒரு இக்கட்டான நேரத்தில் உங்கள் கூடவே இருப்பாங்கங்க.
இப்போது பஞ்சமி வழிபாட்டை பற்றி பார்க்கலாங்க. பூஜை ரூமு வீடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு வாராகி அம்மன் படத்துக்கு எல்லா தெய்வங்களுக்கும் பூ போடுங்க. வாராகி அம்மன் படத்துக்கு ஸ்பெஷலாக சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்கிறது, சிகப்பு நிற பூக்களால் கொண்டு வழிபடுறது, ஒரு செம்பருத்தியாவது வச்சு நீங்கள் வழிபடுறது ரொம்பவே சிறப்பை தருங்க. உங்களுக்கு விரலி மஞ்சள் மாலை போட்டு வழிபடுவதும் கை மேலே பலன் கிடைக்குங்க. ஒருவேளை வாராகி அம்மனோட நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலைக்கு வந்துட்டு 5 வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யணுங்க. உதாரணமாக மஞ்சள், குங்குமம், திருநீரு, தேன், பால், இந்த மாதிரி 5 வகை பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யும் உங்களோட வழிபாட்டை சொல்லலாங்க. இன்னும் வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மன் ஸ்லோகங்களை சொல்கிறது ரொம்பவே சிறப்பை தருவாங்க. 21 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வஜ்ரகோஷம், ஜெய் வாராகி, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்களை கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. உங்களால் இக்கட்டான ஒரு டைம்ஸ் வரும்போது கூட இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைரிய சக்தி வருங்க. ஏன்னா வாராகி அம்மனாலே தைரியமானவள் என்பது ஒரு பெயரும் உண்டுங்க. ஸோ உங்களுக்கு தைரிய சக்தியும் கண்டிப்பாக வாராகி அம்மன் கொடுப்பாங்க. இப்போது வாராகி அம்மனோட பஞ்சமி நாள் எந்த தேதியில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. வாராகி அம்மனோட பஞ்சமி நாள் நம்ம வளர்பிறை பஞ்சமி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலையில் 4 மணிக்கே ஆரம்பிச்சிருக்குங்க. காலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி 4:15 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. மறுநாள் ஏப்ரல் 22 புதன்கிழமை 1:20க்கு முடியுதுங்க. செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி வர்றது ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையில் நம்ம எப்பொழுதுமே பொதுவாக நம்ம வழிபாடு செய்வோம், வீட்டில் சாமி கும்பிடுவோங்க. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. ஸோ காலை நேரத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஒரு 6லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. நான் சொன்ன இந்த முறையெல்லாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. எல்லாருக்குமே கேட்டதெல்லாம் அள்ளித்தரும் வாராகி நீங்கள் கேட்ட வரத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.